சஞ்சய் மீடியா, இது உங்க சேனல். நம்மை மெல்லக்கொள்ளும் இனிப்பு விஷம் சர்க்கரை. இந்த தூய்மையான விஷம் எவ்வாறு உருவாகிறது என பார்த்தால் நாம் இதை இனி ருசிக்க யோசிக்க வேண்டும். சர்க்கரை சாற்றை சுத்தப்படுத்த பாஸ்பரிக் ஆசிட், காப்பி நிறத்தை குறைக்க சல்பர் டை ஆக்சைடு, சர்க்கரையை தூய வெண்மை நிறமடைய சோடியம் ஹைட்ரோசல்பைட் மற்றும் சோடியம் கார்பனேட் ஆகிய இரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுகின்றது. இவை அனைத்துமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய மிக கொடுமையான இரசாயனங்களாகும். இப்போ இனிப்புனா நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருது கரும்புலேருந்து தான் வெல்லம் தயாராகுது. வெல்லம் எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷிங் வெல்லம் கிடைக்கும் வரைக்கும் நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம், நேரடியாக காட்ட போகிறோம். நேரில் பார்த்து வெல்லம் எப்படி செய்கிறது, எங்கே தயாராகுது அப்படிங்கிற நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். ஆர்கானிக் முறையில் மாட்டு சாணம், மண்புழு உரங்கள், மக்க வைக்கப்பட்ட இலை, தலை மற்றும் காய்களை இடுபொருளாக போட்டு இயற்கை முறையில் கரும்பு விளைவிக்கப்படுகின்றது. விளைந்த கரும்பை வெட்டி எடுத்து நாட்டு சர்க்கரை தயாரிக்கும் இடங்களுக்கு உற்பத்திக்காக கொண்டு செல்லப்படுகின்றது. வாங்கிட்டு வந்து இப்படி ப்ரெஷரில் கொடுக்குங்க. இது அப்படியே பால் ஆகி ட்ரம்முக்கு போயிருங்க. அங்கேருந்து அப்படியே கொப்பரை அடுப்பு இருக்குங்க, அடுப்புக்கு கொப்பரையில் பிடுங்கி விட்டுங்க. இப்போ அப்படி காசுங்க 1.25 மணி நேரம் காசிட்டு இருக்குங்க. காசு இறந்த பின்னால் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் மாற்றி விடணும். அப்படியே மாற்றி விட்டால் கீழே வரைக்கும் ஆற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படியே பவுடர் மாதிரி சர்க்கரை ஆகிருங்க. அதை எடுத்து மறுபடியும் மூட்டையை ஆக்கிக்கலாங்க. நாட்டு சர்க்கரை தயாரிப்பதற்கு என அமைக்கப்பட்ட மிகப்பெரிய அடுப்பில் பெரிய பாத்திரத்தை வைத்து அதில் கரும்பு சாறு ஊற்றப்படுகிறது. மிதமான சூட்டில் கரும்பு சாறு சூடுபடுத்தப்படுகின்றது. அதில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி பதம் வரும் வரை நன்றாக கிளறப்படுகின்றது. சர்க்கரைக்கு தேவையான பதம் வரும்போது அதை அருகிலுள்ள அகன்ற பாத்திரத்தில் விட்டு நன்றாக ஆறும் வரை கிளறப்படுகின்றது. வெகுநேர கிளறலுக்கு பிறகு அது தேவையான சர்க்கரையாகவோ அல்லது ஆச்சில் ஊற்றி தேவையான வெல்லமாகவோ தயாரிக்கப்படுகின்றது. ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த நாட்டு சர்க்கரையானது மனித குலத்தின் உடல் நலத்திற்கும் மற்றும் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் அவசியமான ஒன்றாகும். வருங்கால சந்ததியினர் இனி செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இரசாயன சர்க்கரையை விட்டு இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த நாட்டு சர்க்கரையை பழக்கப்படுத்துவது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். இதன் மூலம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் ஊக்குவிப்போம்.